இப்பத்துல இருந்தே உங்களால குதிகால தூக்கி செவுத்துல சாஞ்சி கையை ரெண்டும் மேல தூக்கி 5 நிமிஷம் ஹோல்ட் பண்ண முடிஞ்சதுன்னா உங்க போஸ்டர்ல டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் இருக்கும். காலை கொஞ்சம் முன்னாடி எடுத்து வச்சுட்டு ஹெட்ட பின்னாடி வால் டச் பண்ற மாதிரி பண்ணிட்டு ஹோல் பாடியை லிஃப்ட் பண்ணிட்டு அப்படியே 5 நிமிஷம் ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட நெக்கோட ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகும், பெயின் ஃப்ரீ ஆகும். எல்போவை வால்ல வச்சுட்டு தலைக்கு பின்னாடி கையை கோத்துக்கிட்டு சீலிங் பாக்குற மாதிரி மூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்க ஹஞ்ச் பேக்கும் ஹம்பும் காணாம போகும். அதே வால்ல சாஞ்சிட்டு 90 பொசிஷன் லெக் இருக்க மாதிரி 2 மினிட்ஸ் உங்களால ஹோல்ட் பண்ண முடிஞ்சதுன்னா காலோட ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகும், போனோட டென்சிட்டியும் டிராஸ்டிக்கா சேஞ்ச் வரும். கால்ல நின்னுட்டு கண்ணை மூடி உங்களால 30 செகண்ட்ஸ் நிக்க முடிஞ்சது அப்படின்னா டிராஸ்டிக்கா உங்களோட பேலன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிடும், நியூரோமஸ்குலர் கண்ட்ரோல், பிரெயின் ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். நெகோசியேஷனே கிடையாதுங்க, கட்டாயம் எக்ஸசைஸ் பண்ணி தான் ஆகணும். இன்னைக்கு காலகட்டத்துல ஜப்பான்ல ஒரு ஊரே காலையில எந்திரிச்சு 5 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் லைஃப் ஸ்டார்ட் பண்றாங்க. 100 வயசு வாழ்றாங்களாம். என்ன பார்த்து எக்ஸசைஸ் பண்ண கூட தேவையில்லைங்க, கட்டாயம் யாரையாவது ஃபாலோ பண்ணுங்க, ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணுங்க, வலியோட வாழாதீங்க, பெயின் ஃப்ரீயா ஹாப்பியா ஹெல்தியா வாழுங்க. ஜஸ்ட் ஃபார் தி இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் பிசியோ.